சென்னையில முதல் கோயில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றின் மேல் இருப்பான் குமரன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சுடலமாட சுவாமி 2000 வருடங்கள் பழமையான ஒரு சிவாலயத்தை பத்தி தான். சென்னையில திருவான்மையூர்ல ஒரு பெண் சித்தர் வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பறக்கும் சித்தர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் எரிகரசுதன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில பல முக்கிய ஸ்தலங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கபாலீஸ்வரர் கோயில், வடபழனி முருகன் கோயில், இது மாதிரி பல கோயில்கள் பிரசித்தி பெற்ற கோயில்களாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சென்னையிலுமே அண்டர்ரேட்டட் கோயில்கள், இந்த கோயில்கள்லாம் இப்படி ஒரு கோயில் சென்னையில் இருக்கா அப்படின்னு பலருக்கும் தெரியாது. அது மாதிரியான கோயில்கள் பற்றியும் ஒரு சில ஜீவ சமாதிகள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் சென்னையில் முதல் கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வடபழனி கோயில் இருக்குது, கந்தக்கோட்டம் இருக்குது, திருத்தணி இருக்குது. இவ்வளோ முருகன் கோயில்கள் சென்னையில் இருந்தாலும் அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. முருகனுக்கு அறுபடை கோயில்கள் இருக்குது. 6 கோயில்கள் சொல்லப்போனால் பழனி, திருச்செந்தூர், அதே மாதிரி திருப்பரங்குன்றம், இது மாதிரி நிறைய கோயில்கள் இந்த அறுபடை வீடுக்குள்ளே வரும். அப்படி எல்லா கோயிலையும் நம்ம போய் பார்க்க முடியாதுல்ல. அதனால் சென்னையிலேயே பெசன்ட் நகரில் அறுபடை முருகனும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அறுபடை வீடு முருகன் கோயில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகா பெரியவா அவர்கள் தான் இந்த கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை எம்ஜிஆர் அவர்கள் எப்படி நிறைவேற்றினாங்கன்னா, 23 கிரவுண்டு நிலத்தை இந்த கோயிலுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த கோயிலுக்கான திருப்பணி 1995ஆம் ஆண்டு ஆரம்பித்து 2002 வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயில் மிகவும் பிரபலமான ஒரு கோயிலாக அந்த பகுதியில் காணப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு முருகனும் எப்படி அவங்க அதாவது இப்போ பழனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆண்டி கோலம், சாயந்தரம் அரச கோலம். அதே மாதிரி இங்கே உள்ள பழனி முருகனுக்கும் அதே மாதிரி தான் அலங்காரம் பண்ணுவாங்களாம். இது மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் இப்போ திருச்செந்தூரில் எப்படி பூஜை பண்ணுறாங்களோ அதே பூஜை இங்கே உள்ள திருச்செந்தூர் முருகனுக்கும் பண்ணப்படுது. இப்போ திருப்பரங்குன்றத்தில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி அங்கே என்ன விஷயங்கள் நடக்குதோ ஒரே இடத்துல 6 முருகனுக்கும் இதே மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இந்த கோயிலோட முழு கூகுள் மேப் அப்புறம் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கோயிலுக்கு சென்னையில் ஒரே இடத்துல அறுபடை முருகனையும் நீங்கள் பார்க்கணும்னா பெசன்ட் நகரில் உள்ள அறுபடை முருகன் ஸ்தலத்துக்கு தான் போய் நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ அம்சமாக கடற்கரை ஓரத்தில், ஏன்னா குன்றின் மேல் இருப்பான் குமரன் அப்படின்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே உள்ள எல்லா முருகனும் குன்றின் மேல்லாம் கிடையாது. இவங்க நிலப்பகுதியில் இருக்கிறாங்க. ஏன்னா 6 படையில் திருச்செந்தூர் மட்டும்தான் கடல் மட்டத்தில் இருக்கிற ஒரே ஸ்தலம். மற்றது எல்லாமே மேக்சிமம் எல்லாமே மலையில் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே உள்ள 6 முருகனும் கடல் மட்டத்தில் தான் இருக்காங்க. அடுத்த கோயிலாக பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் இருக்கிற சுடலமாட சுவாமி. பல பேருக்கு இங்கே அவர் குலதெய்வமாக இருக்கார். அவருடைய கோயில் மதுரவாயிலில் அமைஞ்சிருக்கு. ஆமாம், ஸ்ரீ சிவ சுடலைமாட சுவாமி கோயில், இசக்கியம்மன். இங்கே இசக்கியம்மனும் இருக்கிறாங்க, சிவ சுடலைமாட சுவாமியும் ஒரே சன்னதியில் இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், இந்த மாதிரியான நாட்களில் மக்களோட குறையை சுடலமாட சுவாமி தீர்த்து வைக்கிறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பூசாரிக்கு சிவ சுடலமடை சுவாமி அவங்களோட பிரச்சனைகளுக்கு கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நிவாரணம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி இந்த காலங்களில் இந்த கோயிலில் பூஜைகள் சிறப்பம்சமாக பண்ணப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை கட்டினது சினிமாவில் சண்டை பயிற்சியாளராக இருக்கிற கனல் கண்ணன் அவர்களோட கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலில் வந்தாலே பல பிரச்சனைகள், பில்லி, சூனியம் எதுவாக இருந்தாலும் சிவ சுடலமாட சுவாமி அருள் புரிந்தா போதும், இந்த விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு ஓடோடி போயிடும் அப்படின்னு இங்கே வர பக்தர்கள் நம்புகிறாங்க. இந்த கோயில் மதுரவாயில் பகுதியில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த கோயிலை பற்றின அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்த்து சிவ சுடலமாட சுவாமியோட அருளை பெற்றுக்குங்க. அடுத்ததாக சொல்ல போகிறது 2000 வருடங்கள் பழமையான ஒரு சிவாலயத்தை பற்றி தான். சிவபெருமான் எப்போதும் ஒரு ஆலயத்தில் எப்படி இருப்பார், அவருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கும். மூலவராக இருந்தால் அவருக்கு தான் எல்லா இந்த அண்டமே அவருக்கு பாதத்துக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே நம்ம போய் அவரை வழிபடலாம். ஆனால் இங்கே உள்ள சிவபெருமான் தன்னோட உடலை பூமிக்கு அடியில் வச்சுட்டு தன்னோட தலையை மட்டும் மேலே காட்டுறாரு. என்னடா இப்படி ஒரு கோயில் சென்னையில் இருக்கா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு.
அது மட்டும் இல்லை, இங்கே மூலவருக்கு சன்னதி கிடையாது. சன்னதி கிடையாதுன்னா ஒரு கட்டிட மாடி கட்டி அதுக்குள்ள மூலவர் கிடையாது. பூமிக்குள்ள தன்னோட உடம்பை புதைச்சிக்கிட்டு ஒரு அரச மர பொந்துக்குள்ள தான் இங்கே சிவபெருமான் இருக்கார். அங்கே என்ன சொல்கிறாங்க வர பக்தர்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு சிவன் மாதிரி தெரியல, ஒரு சித்தர் மாதிரி இருக்காரு, ஒரு தியானம் பண்ணுற மாதிரி இருக்காரு, தன்னோட உடலை பாதி பூமியில் புதைச்சிக்கிட்டு மேலே தலையை மட்டும் காட்டுறாரு, இங்கே வந்து வழிபடும் பொழுது எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடுது. ஏன் வந்து அந்த ஏரியாவுக்கு அந்த பேர் வந்துச்சு? அதாவது அவர் இருக்க ஏரியாவுக்கு ஒரு பெயர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம். திருமங்கலத்தில் உள்ள விஆர் மாலுக்கு பக்கத்தில் தான் இந்த திருமங்களீஸ்வரர் ஆலயம் இருக்குது. திருமங்களீஸ்வரர் அப்படின்னு இவருக்கு பேர் வந்ததுனால தான் அந்த ஏரியாவுக்கு திருமங்கலம் அப்படின்னு பேர். இங்கு வழிபடுறவங்க எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கைகூடி நடக்குது. திருமங்களீஸ்வரர் அருளால் திருமங்கலமும் செழிப்பாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் விஆர் மால் பக்கத்திலேயே இருக்குது. மேலும் அதுக்கான அட்ரஸ் வேணும்னா இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். அடுத்த கோயில் பற்றி பேசும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கமாக ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, ஏழுமலையான் வந்து குபேரர் அவர்கள்ட்ட தன்னோட திருமணத்துக்காக கடன் வாங்கினதாகவும் அதுக்கு இந்த கலியுகம் முழுவதும் வட்டி கட்டுறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி திருப்பதியிலேருந்து இப்போவும் குபேரருக்கு வந்து வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான திருமணமாக ஏழுமலையானவர்களோட திருமணம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அமௌண்ட்டையும் குபேரர் கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட குபேரர் அவர்களுக்கு ரத்தினமங்கலம் அப்படிங்கிற பகுதியில் லட்சுமி குபேரர் ஆலயம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த அடிக்கல் நாட்டு விழான்னு ஒன்று நடத்தும். அப்போ அடிக்கல் நாட்டு விழா நடக்கும் பொழுது அந்த ஊர் அது வரைக்குமே மழை கிடையாதான், ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சான் ரத்தினமங்கலம். அந்த அடிக்கல் நாட்டு விழா நடத்தினதுக்கப்புறம் இப்படி ஒரு மழை பெஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் அந்த மக்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் மழை தான் முக்கிய பிரதானமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்போலேருந்தே அந்த ஊருக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. அந்த அளவுக்கு லட்சுமி குபேரரோட மகிமை அந்த பூமியில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சாலே தூண்லையும் காசு இருக்கும், துரும்புலையும் காசு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மேலே பார்த்தா 20 ரூபா நோட்டாக ஒட்டியிருக்கும், இந்த பக்கம் பார்த்தா 10 ரூபா நோட்டாக ஒட்டியிருக்கும். இது மாதிரி உள்ளார குபேரர் ஒரு குபேரரோட மினி அரண்மனைன்னு சொல்லலாம். அதை கோயில்னு சொல்கிறத விட குபேரர் இருக்கிற இடம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே வந்து அந்த கோயிலோட கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும். குபேரருக்கான பூஜையிலையும் கூட காசு இருக்குல்ல, சில்லற காசு அப்படியே பண்ணுவாங்க. ஒரு மாதிரி அதை வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி அந்த காயினோட சத்தம் அவருக்கு அப்படி மகிழ்ச்சி தரும் போல் பூஜை அப்போ அந்த விஷயத்தை பண்ணுவாங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக சவுண்டோட அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே போனால் உங்களுக்கு செல்வம் செழிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. வியாழக்கிழமை குபேரரை வந்து இங்கே வழிபட்டு போனாலே போதும், செல்வம் உங்களை தேடி வரும், உங்களை அவரும் குபேரர் ஆக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இங்கே உள்ள பக்தர்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இந்த நம்ம துண்ணூறு வந்து எப்போதுமே வெள்ளை கலரில் தானே இருக்கும், இங்கே பச்சை கலரில் தான் கொடுக்குறாங்க. பிரசாதமும் பச்சை கலரில் தான் கொடுக்குறாங்க. கையில் நான் கட்டியிருக்கல கயிறு, இதுவும் அந்த கோயிலில் கட்டினது தான். சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட அந்த பிரச்சனையெல்லாம் அவர் தீர்த்து வச்சிடறாரு. எங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்குறாரோ இல்லையோ, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை குபேரர் கஷ்டத்தை நீக்கி எங்களுக்கு செல்வத்தை கொடுக்குறார் அப்படின்னு அங்கே வர பக்தர்கள் சொல்கிறாங்க. ரத்தினமங்கலம் பகுதியில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 4 கோயில்கள் சொன்னேன். அடுத்ததாக 5வதாக சொல்ல போகிறது ஒரு ஜீவசமாதி. பெண் சித்தர் அப்படின்னு நமக்கு உடனே ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் சித்தர் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஔவையார் தெரியும். அவங்க வந்து ஒரு சித்தர் மாதிரியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கவிஞரும் கூட. இவங்கள தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் சென்னையில் திருவான்மையூரில் ஒரு பெண் சித்தர் வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பறக்கும் சித்தர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இங்கேருந்து பறந்து போய் திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி அவர்களை சந்தித்ததாகவும் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 1854 பிறந்து 1901 அப்போ வந்து இறந்துருக்காங்க. சர்க்கரை அம்மாவை வந்து பலரும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சன்னதிக்குள்ளே வந்தால் நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையும் சர்க்கரை அம்மா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
பெண் சித்தரை பற்றி நம்ம யாரும் அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இந்த ஜீவ சமாதிக்கு வந்தால் ஒரு புறம் வந்து உபாசகர்கள்லாம் உபாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பக்தர்கள்லாம் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்தர்கள் எல்லாம் வழிபட்டாலும் அவங்களோட எமோஷனை அவ்வளோ அழகாக கன்வே பண்ணுறாங்க சக்கரை அம்மாட்ட. அவங்கள வந்து என்ன ஒரு பாட்டி மாதிரி பார்க்குறேன், ஒரு அம்மா மாதிரி பார்க்குறேன், என் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் வளாகத்தை பராமரிக்கிறவங்களுக்கு சர்க்கரை அம்மா காட்சி கொடுத்துருக்காங்களாம். ஆமாம், இரவு நேரங்களில் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அவங்க தான் இந்த பகுதியில் இருக்கிறதாகவும், அவங்க நினச்சா மட்டும்தான் இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு அங்கே உள்ள பக்தர்களும் அந்த கோயிலை பராமரிக்கிறவங்களும் சொல்கிறாங்க. சக்கரையம்மா அவர்களோட அந்த ஜீவ சமாதியில் அவ்வளோ அழகான அற்புதமான விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. வைப்ரேஷன் எப்போதுமே ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா அந்த வைப்ரேஷனை நம்ம எதிர்பார்ப்போம். அந்த ஆலயத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஒரு சித்தர் இருக்கும் இடம் எப்படி இருக்குமோ சக்கரை அம்மா இருக்கிற இடம் அப்படி இருக்குது. அவ்வளோ சக்தி வாய்ந்த இடம். அங்கே வந்து எது வந்து நமக்கு கஷ்டம், எனக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் எங்கே போகிறதுனே தெரியல அம்மா அப்படின்னு போய் உட்காந்த எல்லாருக்கும் அவங்களோட வாழ்க்கையை பிரகாசப்படுத்தியிருக்காங்க சர்க்கரை அம்மா. இந்த கோயில், இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். சர்க்கரை அம்மாவை போய் பாருங்கள். உங்களோட கஷ்டங்களை அவங்க பாதத்தில் விட்டுட்டு வந்துடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இது மாதிரி சென்னையில் அறியப்படாத பல ஜீவ சமாதிகள், கோயில்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜே ஹரிஹர சுதன்.